13 ஃப்ரெண்ட்ஸ் செட்டாக போடுற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அந்த பிரேஸ்லெட் ஆர்டர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. அந்த 13 ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிஃப்ட் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. அவங்க வந்துட்டு ரெட் தீமில் வந்துட்டு பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. செட்டாக சேமாக அந்த பிரேஸ்லெட் என்ன பிரேஸ்லெட்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். நம்ம பொதுவாகவே வந்து நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அது ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை நிறையா பொருள் வாங்கினாலும் சரி, அந்த பார்சலில் ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக வைப்போம். இப்போ இந்த மாதிரி செட்டாலாம் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா 5 ஃப்ரெண்ட்ஸும் செட்டாக போகிற மாதிரி ஒரே மாடலில், இல்லை 10 ஃப்ரெண்ட்ஸும் செட்டாக போகிற மாதிரி ஒரே மாடலில் வாங்கினாங்கன்னா கிஃப்ட்டுமே வந்துட்டு ஒரு கிஃப்டாக இல்லாமல் 10 கிஃப்டாக கொடுப்போம், சேமாகவே கொடுப்போம். ஸோ இப்படி தான் இதுவரை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து 13 பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு 13 ஃப்ரெண்ட்ஸுக்குமே கிஃப்ட் வந்துட்டு ஒரு ரிங் மாதிரி பேர்ல் பீட்ஸ் இருக்குல்ல, அது வச்சு இவங்க ரெட் தீமில் தான் பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதனால் வந்துட்டு ரெட் தீம்லேயே வந்துட்டு கிஃப்ட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் பீட்ஸ் ரெட் கலர் வச்சு ஒரு ரிங் மாதிரி செஞ்சுட்டு இந்த ஆர்டர் செய்கிறத விட இந்த மாதிரி கிஃப்ட்டு செய்கிறதா பெரிய டாஸ்காக இருக்கும். அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், சேமா இயரிங் கொடுக்கலாமா இல்லை ரிங் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு இது வந்து எலாஸ்டிக்கில் பண்ணனால அட்ஜஸ்டபிள் தான், எல்லாருக்கும் பத்தோம். எனக்கு இந்த ரிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நானும் கையில் போட்டு பார்த்தேன். இது நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கஸ்டமருக்கும் பிடிச்சிருந்துச்சி. அவங்க என்ன பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஆனால் இதையும் ஒரு சில பேர் குறை சொல்லுவாங்க கமெண்ட்டில், இதெல்லாம் ஒரு கிஃப்டானு. ஆனால் கஸ்டமருக்கு பிடிச்சிருந்து பிரேஸ்லெட் மாதிரி இதுவும் சேமாக போட்டுப்பாங்கள்ல.